Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவர் தாமே நம்ம வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் அபரீதமாய் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நம்ம செலுத்துவோம். நேரடியாக நம்ம செய்திக்கு போவோம். அநேக ஜபங்களை செபித்தோம், துதிகளை துதித்தோம், ஆராதனை செய்தோம், பாடினோம். எல்லாவற்றையும் தேவன் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் பதிலை தருவார். அல்லேலூயா. அதே போல நேபாள் பகுதியில் இருக்கிறதான அந்த எல்லா விதமான அந்த பனிக்கட்டினாலே அது சூரியனுடைய வெப்பத்தினால உருகி அநேக தேசங்கள் அநேக ஜனங்கள் மிகுந்த தவிப்போடு கூட இருக்கிறாங்க. அந்த இடத்துல தேவன் நல்ல ஒரு பாதுகாப்பை, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலை தேவன் தர வேண்டும் என்று அந்த நேபாள் தேசத்தின் மேலே மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். மணிப்பால் தேசத்திற்காக இங்கும் ஆங்காங்கே எங்கே தண்ணீர் வெள்ளத்தினாலே ஹைதராபாத் பகுதியிலே செகண்டாபாத் பகுதிகளே எங்கெல்லாம் அந்த வெள்ள பெருக்கினாலே அவதிப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம், பண்ணிருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் அப்படியே அவர் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 28வது அதிகாரத்துக்கு வாங்க. மேத்யூ 28th சாப்டர்ல நம்ம ஒரு அருமையான ஒரு வேத வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இங்கிலீஷ்ல ஒரு வசனம் படிக்கிறாங்க பாருங்க. மேத்யூ 28th சாப்டர்ல 18, 19, 20 அதுல ராஜு 18, 19 படிப்பாங்கல. கடைசியில அவங்க 20வது வசனத்தை மகள் படிப்பாங்க. Jesus drew near and said to them, I have been given all authority in heaven and on earth. Go then to all people everywhere and make them my disciples. Baptize them in the name of the Father and the Son and the Holy Spirit. Holy Spirit. Amen. 20th படிங்க. 28th chapterல 20th last வசனம். Matthew 28th chapter இருங்க கொஞ்ச நேரம். லாஸ்ட் கடைசி வசனம். நான் உங்களுக்கு என்ன அவசரமாக்குறாங்கப்பா? and teach them to obey everything I have commanded you, and I will be with you always to the end of the age. அல்லேலூயா. இங்க வரணும், அவர் வரணும். அவர் வராத நாம எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப 18வது வசனம் படிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் பத்தியா அதுக்குதான் சொல்றது. இருமா அவங்கள படிக்கிட்டோம். முதல்லமா படிங்க. 18வது வசனம் படிங்க. 28, 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி நம்ம அன்றைக்கு அந்த சீடர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார். அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் என் கையில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம் சீடர்களை தைரியப்படுத்தி ஊழியத்திற்காக அனுப்ப, ஜெபிக்கிறதற்காக அனுப்ப, தேவனை துதிக்கிறதற்காக அனுப்ப, சபை ஊழியங்களை செய்ய அனுப்ப, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அநேகருக்கு சொல்ல தைரியப்படுத்தி அனுப்புகிற வசனம் தான் சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் நான் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளையும் நீங்கள் என்ன பண்ண முதல்ல சீஷராக்கணும். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. முதல்ல சீஷராக்கணும்.
இயேசு என்ற பேரை அவங்க தெரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே ஞானஸ்தானம் கொடுத்துடக்கூடாது. முதல்ல இயேசுனா யாரு, இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு, இயேசு எப்படிப்பட்டவரு, இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறவரா, சாபத்தை நீக்கிறவரா, அவர்தான் தெய்வமா, அவர்தான் ஆண்டவரா, அவர்தான் ரட்சகரா, அவர்தான் வரப்போகிற மெசியாவா என்று சொல்லி இயேசுவை நன்கு அறிந்து தெரிந்த பிறகுதான் அவங்களுக்கு என்ன பண்ணோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால என்ன பண்ணோம், ஞானஸ்தானத்தை அவங்களுக்கு நாம கொடுக்கணும். இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். முதல்ல நாம போய் சொல்லணும், அப்பா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் என் கையில இருக்கிறது, இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த விஷயத்தை புறப்பட்டு போய் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எந்த ஜனங்களா இருந்தாலும் சரி, நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. கேட்கிறாங்களோ இல்லையா? ரெண்டாவது எப்படி கேட்கிறாங்களோ இல்லையா? ரெண்டாவது எங்க ஆண்டவரே, எங்க சொந்த பந்தத்திலேயே கேட்கறது இல்ல ஆண்டவரே, எங்க அண்ணன் தம்பியே கேட்கறது இல்ல, எங்க மாமா மச்சானே கேட்கறது இல்ல, கேட்கிறாங்களோ இல்லையா? ரெண்டாவது சொல்ல வேண்டிய கடமை என்ன பண்ணோம்? என்ன சொல்றாரு? புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்குன. என்ன அர்த்தம்? முதல்ல இயேசுவை பத்தி சொல்லு. அவங்க சீஷராய் மாறணும், இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா மாறணும், இயேசுவை நம்புகிறவர்களா மாறணும். நீ சொல்ற வார்த்தையை அவங்க நம்பணும். அந்த நம்பிக்கையெல்லாம் என் மேல வரணும், என்னை விசுவாசிக்கிற ஜனங்களா வரணும். அப்போதான் அவங்கள முதல்ல சீஷராக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காரியத்தை சொல்றாரு. இப்போ 20வது வசனம் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு பத்தியா, இதைத்தான் நீங்கள நானும் செய்யணும். கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்க வெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா பெருசு இல்ல, வெறும் பைபிளை படிச்சுட்டா பெருசு இல்ல, வெறும் ஜெபம் பண்ணிட்டா பெருசு இல்ல. இப்படிப்பட்ட ஜெப கூடாரங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வர்றது ரொம்ப நல்லதுதான், எல்லாமே நல்லதுதான். ஆனா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? முதல்ல அவர் சொன்னதை நாம கேட்கணும். ரெண்டாவது சீஷராக்கணும், புறப்பட்டு போகணும், எல்லா ஜனங்களுக்கும் நாம சொல்லணும். அப்போ அந்த சொல்லும் போதுதான் இங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும். பத்தியா, ஆண்டவரிடத்துல நம்ம கேள்விப்பட்ட அவருடைய கட்டளை என்ன, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன, அவருடைய உபதேசம் என்ன, அதாவது முதல்ல நாம கற்றுக்கொண்டு அறிந்து புரிந்து கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி மற்ற ஜனங்கள் கை கொள்ளணும். முதல்ல நடக்கணும். அந்த விஷயத்துல அவங்க விசுவாசத்துக்குள்ள வரணும். எதை சொல்லிட்டோம் வந்துட்டோம் இல்ல, நம்ம சொல்லுவோம். ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு 4 முறை சொல்லுவோம் இல்லையா? நம்ம எல்லாம் மனம் திரும்ப எவ்வளவு நாள் ஆச்சு இல்லையா? நம்ம அப்பா அம்மாங்களை, நம்மளுடைய பெருமைகளை எவ்வளவு முறை கூப்பிட்டுப்பாங்க. கோயிலுக்கு போப்பா, ஜெபம் பண்ணுப்பா, பைபிள் படிப்பா, குடும்ப ஜெபம் பண்ணும்போதே வாப்பா அப்படின்னு இல்லையா? எவ்வளவோ பேர் சொல்லுவாங்க. அவங்க அங்க இருப்பாங்க, அவங்க அங்க இருப்பாங்க. நீ பண்ண ஐயா நான் வரேன், நீ பண்ணுமா நான் வரேன், நீ பண்ணுப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லி இருக்கிறேன் நாம. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நான் கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அல்லேலூயா. தேவன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதைத்தாங்க நீங்களும் நானும் செய்யணும். அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அப்போ இதோ உலகத்தின் முடிவு பந்தயம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய ஆழமான அர்த்தத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தா தாங்க நடக்கும். இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும். அதனாலதான் ஜீவ தண்ணீரே என்று சொன்னோம், அருமையா போதுகிறேன் என்று நம்ம சொன்னோம் இல்லையா? யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அதனாலதான் நம்ம கூப்பிட்டோம், இயேசு ராஜா நம்ம மத்தியத்துல வந்திருக்கிறார். கவலைகள் எல்லாம் மறந்து நாம் அவரை துதிக்கணும், கொண்டாடணும் இயேசுவின் நாமத்தினால. என்னோடு கூட யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ. அதனாலதான் பாருங்க, முதல்ல பெந்தகோஸ்த நாளுக்கு பிறகு பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சப்பானியா உட்கார்ந்து இருக்கிறான், அலங்கார வாசல் மத்தியில அலங்கோலமா உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாட்டு கூட நம்ம பாடுறோம். அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க பாருங்க, அவன் ஏதாகிலும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கை நீட்டினான்.
அப்ப பேதுரு சொல்றாரு, அப்பா பொண்ணு வெள்ளி எங்களிடத்துல இல்ல, எங்களிடத்துல என்ன இருக்குதோ அது உனக்கு தர்றேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அல்லேலூயா. நடந்தார்களா இல்லையா? அவரு நடந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆலயத்திற்குள்ள போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஆலயத்துக்குள்ள போனா, இதுதாங்க நீங்களும் நானும் செய்யணும். கிறிஸ்தவர்களுடைய விசேஷமான பணி என்ன? இயேசுவின் நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். இதைத்தான் வருஷத்துக்கு 365 நாளும் விசுவாச பிரமாணத்துல சொல்றோம். சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? என்ன சொல்றோம்? ஆண்டவரே தேவரீ நீ வரும் வரைக்கும். பத்தியா, இப்ப நம்ம உண்மை சொல்றோமா பொய் சொல்றோமா? உண்மையை சொல்றோம். அப்ப இனிமே உண்மையை நம்ம சொல்லணும். அந்த உண்மைதான் இயேசு இல்லையா? ஆண்டவரே தேவரீ நீர் வருமளவும் உம்முடைய இறப்பினை, ஆண்டவரே உம்முடைய நீர் மரித்து போனதையும் நீர் உம்முடைய வருகையின் உயிர்த்தெழுதலையும் என்ன பண்றோம்? அறிக்கை இடுகிறோம், எடுத்துரைக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மரணத்தை அறிக்கை இடுகிறோம், உம்முடைய உயிர்ப்பை எடுத்துரைக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு எங்க சொல்லி இருக்கிறோம் இது வரைக்கும்? நம்ம இதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் கற்றுக் கொடுக்கிறார். நான் சொன்ன கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்து அவர்களும் கடைபிடிக்கிறார்களா என்று பார்த்து அந்த உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். அவங்கள நிலைத்திருக்கட்டும். இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு முழு தைரியத்தை அவர் தருகிறார். இதைத்தாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் செய்யணும். இதான் நம்ம மேல் விழுந்த கடமை. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் 3 அபிஷேக ஆசீர்வாதம் இருக்கிறது. அடிக்கடி நாங்க சொல்றோம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் என்னென்ன? முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2வது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், 3வது அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. இதான் கிறிஸ்துவனுடைய அடையாளம். உங்களை யார் அனுப்பினது? நாங்க கிறிஸ்தவங்கப்பா அப்படின்னு சொன்னா போதும். நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே கிறிஸ்துவை அறிவிக்க வந்திருக்கிறாங்க, இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறாங்க. பவுல பார்த்தோன்னு சொன்னாங்களா? இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறாங்க. பேதுருவை பார்த்தோன்னு சொல்லுவாங்களா? இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறாங்க. யோவானை பார்த்தோன்னு சொல்லுவாங்களா? இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறாங்க. சீடர்களை பார்த்த எல்லாரும் சொன்னாங்களா? இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறாங்க. அதனால அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர்களுக்கு முதலாக அந்தியோகியா பட்டணத்தில்தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. பத்தா, கிறிஸ்துவை அறிவிக்க வந்தவங்க அவங்க எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலராய் அவர்கள் வந்தார்கள், அனுப்பப்பட்டவர்களாய் வந்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன பேர் சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்கள், கிறிஸ்துவை சொல்லுகிறவர்கள். அதனாலதான் இங்கிலீஷ்ல சொல்றது காஸ்பல் அப்படின்னு சொல்லு இல்லையா? காஸ்பல்னா மீனிங் என்ன? கோ அண்ட் ஸ்பெல். அவ்வளவுதான். போய் அந்த காஸ்பலை சொல்லு. இவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற விசேஷித்த ஒரு அதிகாரம். அன்பானவர்களே, இதன் மத்தியில போராட்டங்கள் வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், கடன் தொல்லைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தா நம்ம ஊழியத்தை நம்மால என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. கஷ்டம் இந்த இருக்குதுங்க, பிரச்சனை இந்த இருக்குது, கடன் தொல்லை இந்த இருக்குது, வியாதி இந்த இருக்குது. வியாதி இல்லாத மனுஷன் யாரு? நோய் இல்லாத மனுஷன் யாரு? கஷ்டம் இல்லாத மனுஷனாரு? எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் கூட சரி, எப்பேற்பட்ட லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, அவனுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குதுங்க. வெளிப்படையா நீ பாக்குறது தாங்க நான் நல்லா இருக்கிறேன் எப்படி சொல்றாங்களா இல்லையா? வெளிப்படையா நீங்க நான் பாக்குறது தாங்க நான் வாட்ட சாட்டமா இருக்கிறேன். என் உள்ளத்துல எவ்வளவு வேதனை இருக்கு யாருக்கு தெரியுங்க? என் ஆண்டவர் ஒருத்தருக்கு தாங்க தெரியும். சொல்றாங்களே இல்லையா? அப்போ பணக்காரரா இருந்து பெரிய மாளிகையில வாழ்ந்து கார் பங்களாவோடு கூட வாழ்ந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு தாங்க 38 பிரச்சனை இருக்குது. ஆக பிரியமானவங்களே, கஷ்டம் இல்லாதவங்க ஒண்ணும் கிடையாது, பிரச்சனை இல்லாதவங்க ஒண்ணும் கிடையாது. இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் சொல்லி சொல்லியே நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறத விட எது இருக்குதோ இல்லையோ, என் ஆண்டவரை நான் அறிவிக்க போவேன். என் ஆண்டவர் என் கூட வருவார், என் தேவைகளை சந்திப்பார், என் பலவீனங்களை மாற்றுவார். சொல்லிட்டு போங்க, ஸ்தோத்திரம் பண்ணே போங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கூட சரி, எங்கே போனாலும் சரி, இயேசுவை சுமந்து கொண்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. தேவன் இயேசு உங்க கூடவே வருவார். 23வது சங்கீதம், Psalms 23.
அங்கே தாவீது செய்யற விசேஷமான ஒரு ஜெபம். 23வது சங்கீதம் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு சங்கீதம் இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு அருமையான ஒரு சங்கீதம். அந்த 23வது அதிகாரத்துல 23 4th சாப்டர் பாருங்க. அவரு என்ன ஒரு விசுவாசமான ஒரு ஜெபத்தை ஆண்டவருக்கு முன்பதாக ஏறெடுக்கிறார். 23:4 Even if I go through the deepest darkness, I will not be afraid. Lord, for you are with me. Your shepherd rods and staff protected me. Amen. Hallelujah. First word படிமா. First word. இல்ல Even if I go through the இல்ல first word. இருங்க. The Lord is my shepherd. I have everything I need. Amen. Hallelujah. இதாங்க தைரியம். 1வது வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவ்வளவுதான். அவர் என்னோடு கூட இருக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கணும். சொன்னார் இல்லையா? உலகத்தின் முடிவு பரைந்தும் நான் வரேன்பா உங்க கூட. நான் உங்க கூட வர்றேன். யார் வராங்களோ இல்லையோ, உன் புருஷன் வராங்களோ இல்லையோ, உன் பொய்யாதி வருதோ இல்லையோ, உன் பிள்ளைங்க வராங்களோ இல்லையோ, உன் சொந்த பந்தங்களாம் வராங்களோ இல்லையோ, உன் மாமா மச்சான் வராங்களோ இல்லையோ, இல்லையா? உன் சித்தப்பா பெரியப்பா வராங்களோ இல்லையோ, எந்த சித்தப்பாவையும் காணும், எந்த பெரியப்பாவையும் காணும், இல்லையா? அப்ப நம்ம கூட யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறாருங்க. கணவன் கூட நம்பி இருக்கலாம், மனைவி கூட நம்பி இருக்கலாம். யாரும் இல்ல இல்லாத சூழ்நிலை யார் இருக்கிறார்? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க. பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். என்னை மேய்க்கிறவர் அவர் தான். என் குடும்பத்தை நடத்துகிறவர் அவர் தான். என் குடும்பத்தை பாதுகாக்கிறவர் அவர் தான். என் பிள்ளைங்களை பாதுகாக்கிறவர் அவர் தான். என் குடும்பத்தை பாதுகாக்கிறவர் அவர் தான். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். தாழ்மையில வந்தாலும் கூட சரி, ஏழ்மையில வந்தாலும் கூட சரி, என்னை சரியான நேரத்திற்கு என்னை போஷித்து அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 4வது வசனம் படிக்கிறார். என்ன படிக்கிறாரு? சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாரு அவரு? அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஒருவேளை நான் நடந்தாலும், இருள் சூழ்ந்த வாழ்க்கை எனக்கு வந்தாலும், இருள் சூழ்ந்த கஷ்டம் வந்தாலும், எல்லாரும் கைவிட்டு நான் தனிமையாய் போனாலும், அனாதியாய் நான் இருந்தாலும், இருள் சூழ்ந்த இடத்துல, பயங்கரமான இடத்துல, பயமூழ்த்துகிற இடத்துல, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும், எந்த விதமான பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, எந்த வியாதிக்கும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, எந்த கஷ்டத்துக்கும் பயப்பட மாட்டேன். இருந்தே இருக்குது கஷ்டம். சொல்லுங்க, இருந்தே இருக்குது கஷ்டம். நெய்லச்சுடு பணியாரம். நாங்க நீங்க பணியாரம் நெய்ல சுடுமா இல்லையா? சுட்டா தாங்க நல்லா இருக்கும். என்னதான் எண்ணெய் போட்டாலும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஊத்தணும். அப்பதான் என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா சாஃப்டா இருக்கும். வாயில அப்படி வச்ச உடனே அப்பா அப்படியே இறங்கிடுதாப்பா அப்படின்னு இல்லையா? இருந்தே இருக்குது கஷ்டம். கஷ்டம் இல்லாத நிலை இல்ல, கடைசி வரைக்கும் இருக்கணும். இருந்தாதான் நீங்க வர முடியும். ஜபத்துக்கு இருந்தாதான் கோயிலுக்கு போக முடியும். இருந்தாதான் பயில் படிக்க முடியும். ஒரு கஷ்டம் இல்லைனாக்கா சில என்ன சொல்லலாம், ஆனா போகக்கூடாது. எனக்கு என்ன இல்ல, I have everything. I have everything. I am very well settled ஆயிட்டுக்கிறேன். அங்க போனா என்ன ஆகுது, இங்க போனா என்ன ஆகுது, அந்த நேரத்துல நான் வேற எதுனா வேலை பண்ணுவேன் சொல்லுவாங்களா இல்லையா? இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு இருக்குது. அத போக்கதான் ஆண்டவருடைய சமூகத்துல நாம வருகிறோம். தாவீதுக்கு என்ன இல்லைங்க, மகாராஜா அவரு ஆலயத்தை கட்டும்படி, தன் மகனுக்காக ஆலயத்தை கட்டும்படி 10 கோல்டையும் வெள்ளியையும் சேர்த்து வச்சாராம். அவர் டைமண்ட் எல்லாம் சேர்த்து வச்சாராம். அவர் என்ன இல்ல அவர் இடத்துல. அவர் சொல்றாரு பாருங்க, ஒருவேளை நான் மரண பள்ளத்தாக்கின் இருளிலே நடந்தாலும், பிரச்சனைக்குள்ளே நடந்தாலும், ஆபத்துக்குள்ளே நடந்தாலும், குழப்பத்திற்குள்ளே நடந்தாலும், என் சொந்த மகனுக்கே நான் பயந்து வனாந்திரத்திலே செருப்பு கூட இல்லாத ஓடின நானு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நான் இருந்தேன். பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அடுத்த வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. பத்தியா, தேவன் என்று சொன்னாலே நல்ல பெஞ்சு வச்சுக்கோங்க, நம்மை காப்பாற்றுகிறவர் என்ற அர்த்தம், நம்மை ஆதரிக்கிறவர் என்ற அர்த்தம்.
நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் என்று சொன்னால் நம்மளை காப்பாற்றுகிறவர். அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆனா என்ன சொல்றாரு? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை காப்பாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதான் விசுவாசம். பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தோம், கவலையே பார்த்துட்டு இருந்தோம், கஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டம் அப்படியே வீட்டுல அப்படியே உட்கார்ந்துரும், அப்படியே ஷாப்பாலே உட்கார்ந்துரும், போனா கூட போவாது. இயேசுவின் நாமத்தினால கஷ்டமே போ வெளியா, பிரச்சனையே போ வெளியா, வியாதியை போ வெளியே சொல்லிப்பார், ஜெபம் பண்ணிப்பார். இயேசுவின் ரத்தத்தை வீடு ஃபுல்லா தொழி, ரத்தத்தை தெளி, தண்ணீர்ல ஜெபம் பண்ணி தெளி. இயேசுவின் ரத்தத்தை அந்த எண்ணெயை பூசி வாஸ்கால்ல வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பைபிள் சொல்லுகிறது, உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஆமா சேதப்படுத்தாது. ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண பள்ளத்தாக்கின் நடுவிலே நடந்தாலும் பத்தியா, மரணமே சூழ்ந்து கொள்கிறேன், எல்லாமே அந்த இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளாமல் என்ன பண்ண மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலம் உடைய தடியும் என்னை தேற்றிக் கொண்டே போகும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த தைரியம் அங்க உனக்கு எனக்கும் வரணும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், பயப்பட மாட்டேன். சொல்லுவேன், யாரா இருந்தாலும் என்ன சொன்னாலும் சரின்னா பெந்தகோஸ்தே மாறிட்டியா? ஆமாட்டு. ஏன்னா பெந்தகோஸ்தே நாள்ல தான் திருச்சபையே உருவான நாள். தெரியுமா உங்களுக்கு? பெந்தகோஸ்தே நாள்ல என்ன அர்த்தம்? 50வது நாள். அந்த நாள்ல தாங்க திருச்சபை உருவானது. முதல்ல பிரசங்கம் பண்ணாரு யாரு? பேதுரு. 3000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 5000 பேர், அதுக்கப்புறம் 7000 பேர். திருச்சபை உருவான நாளே அந்த நாள் தான். அதான் பெந்தகோஸ்தே என்னும் நாள் இல்லையா? கேக்குவாங்க, பெந்தகோஸ்தே மாறிட்டியா இல்ல மிஷினரியா மாறிட்டியா? ஆமாப்பா. ஊரை விட்டு ஊரை போறியா நீ? ஆமா போறேன். ஏன்னா பரலோக ஊரை விட்டு இந்த பூமிக்கு இயேசு வந்தாரு, அப்ப அவர் தான் பெரிய மிஷினரி தானே? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? தோமா வந்தாரு, தோமையார். அவர் எந்த ஊரு? அவரு ஃபாரினர். அவரு ஏன் இந்தியாவை தேடி வந்தாரு? அப்போ அவர் தான் முதல் மிஷினரி இல்லையா? சவரியார், அவர் தான் முதல்ல சிலுவை சுமந்து காட்டினவர் இல்லையா? சிலுவை சுமந்து காட்டினவர் அவர் தான் முதல்ல. அப்போ அவர் ஊரை விட்டுட்டு, பிரெஞ்சு ஊரெல்லாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தாரு. அவர் யாரு? அவரு ஒரு மிஷினரி தான். அப்போ நானும் மிஷினரி தான். ஏன்னா அவங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறதுனால நானும் கிறிஸ்துவங்க தான். என்னன்னா சொல்லிக்கங்க, எப்படி என்னன்னா சொல்லிக்கங்க. ஆரம்ப காலத்துல நாங்கெல்லாம் ஜெபம் பண்ண போகும்போது ஒரு சிலர் கேள்வி பண்ணுவாங்க, போது பாரியா அலலியா கூட்டம் அப்படின்னு. சொல்லுங்க, என்ன கூட்டம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன? தேவனை துதிக்கிற கூட்டம் போது பாரியா. அவங்க வாயில அலுலியா வந்துச்ச, அதுக்காக நீ நான் நினைச்சலாம். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஆண்டவரே, அலுலியான்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? அர்த்தம் தெரியுதா இல்லையா? அலுலியான்னா என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் இல்லையா? அன்னை மரியாள் முதல் அர்த்தம் சொன்னாங்க, என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது, பிரைஸ் சொன்னாங்க. ஆண்டவரே, நாங்க கோயிலுக்கு போகும்போது, பைபிள் எடுத்துன்னு போகும்போது எல்லாரும் எங்களை அர்த்தம் பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாப்பா, நான் மிஷினரியா மாறிட்டேன், நான் பெந்தகோஸ்தா மாறிட்டேன். கிறிஸ்தவர்களா இருந்து இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் கொடுக்குது. யோசுவா வாங்க, அதாவது இந்த புக்லயே டியூட்ரானமிக்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க. அங்க யோசுவா எடுத்தவங்கன்னா இந்த பேஜ் நம்பர் எடுத்தவங்க எந்தக்கா சொல்லுங்க. அதுல 8வது வசனம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நான் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது அன்பானவங்களே. அதைத்தான் நீங்க ஆண்டவர் மிக அருமையாய் சொல்கிறார். அதாவது என்ன பேஜ் நம்பர்? 269. ஆமாங்க, இல்ல 8வது வசனம், முதல் வசனம், ஃபர்ஸ்ட் சாப்டர். எடுத்துக்கினேப்பா ஜோஷுவா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 8th வேர்ட் படிக்கிறாங்க பாருங்க இங்கிலீஷ்ல. அங்கதான் இருக்குமா? டியூட்ரானமிக்கு நெக்ஸ்ட். Be sure that the book of the law is always read in your worship. Study it day and night, and make sure that you obey everything written in it. Then you will be prosperous and successful. Amen. Hallelujah.
ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், என் ஊழியம் ஆசீர்வதிக்கமா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட வராரு, இல்லைன்னு சொல்ல. நீ விட்டாலும் சரி, நான் விட்டாலும் சரி, நான் மறந்தாலும் சரி, யார் மறந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அதான் நம்ம பாடணும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 8th படிச்சாங்க, 9th படிங்க நீங்க. நான் உனக்கு ஜோசுவா இருங்க இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வேர்ட்ல 8th படிச்சாங்க. Be sure that the இல்ல remember 9th படி. கீழ 9th one. Remember that I have commanded you to be determined and confident. Don't be afraid or discouraged, for I, the Lord your God, am with you wherever you go. ஆமா அல்லேலூயா. புரிஞ்சா ஷீலா அவனுக்கு? புரிஞ்சா? Wherever you go, I am with you. எதான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வா. நீ ஆஸ்பத்திரிக்கு நான் போ, கோயிலுக்கு நான் போ, கடை தருக்கு நான் போ, எங்கன்னா போ. ஆண்டவரே நான் போற ஆண்டவரே கூட வாங்க ஆண்டவரே. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, wherever you go, I am with you. அவ்வளவுதான். இதான் நம்பிக்கை. அப்போ அந்த ஆண்டவர் என் கூட வரணும்னா நாம என்ன செய்யணும்? அதான் 8வது வசனம். இதைத்தான் நீங்களே நானே இப்ப செஞ்சிருக்கிறோம். இதைத்தான் டெய்லி செய்யணும். ஒரு வசனத்தையாவது, ஒரு சாப்டரையாவது கட்டாயமா நம்ம படிக்கணும். 8வது வசனம் படிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் எது எது? உங்க கையில இருக்கிற பைபிள் தான். உங்க கையில இருக்கிற பைபிள் தாங்க. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமாங்க. நான் சொன்ன வார்த்தை, நான் சொன்ன உபதேசம், நான் சொன்ன கட்டளை. 10:28 அதிகாரத்துல சொன்னார் இல்லையா? நான் சொன்ன உபதேசம், நான் சொன்ன கட்டளை எல்லாரும் கடைபிடிக்கும்படி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த உபதேசம் முதல்ல யார் வாயை விட்டு பிரியக்கூடாது? கண்டுத்த பொண்ணெல்லாம் வாயில வைக்க கூடாது. கண்டுத்த பொண்ணெல்லாம் வச்சா வேற மாதிரி ஆகும் இல்லையா? ஒரு சில சொல்லுவாங்க, எதை கொடுத்தாலும் தின்னினே இருக்குது, எதை கொடுத்தாலும் தின்னினே இருக்குது, மாடு மாத்தி மேய்ஞ்சினே இருக்குது பாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மாடு அசை போடுற மாதிரி அசை போட்டுனே இருக்கிறாங்க பாரு அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆக இங்க என்ன சொல்றாரு? என் வசனமாகிய எந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த கட்டளை கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உன் வாயை விட்டு இந்த புஸ்தகத்துல, இந்த பைபிள்ல எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் நல்லா கவனிங்க. நீ செய்ய, நான் செய்ய எப்படியா இருக்கணுமா? சொல்லுங்க, எப்படியா இருக்கணும் குமாரிமா? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? இங்க பாருங்க, எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கையா இரு. ஏதோ வந்தோம், கேட்டோம், பாட்டு பாடணும், கை தட்டணும், ஏதோ டீ குடிச்சிட்டோம் போனோம் அப்படின்னு இல்ல. கோயிலுக்கு போகும்போது கூட பயபக்தியா போ, அங்க சொல்ற வார்த்தையை கவனமாய் கேளு. நேற்று அந்த சாவு இதுக்கு போயிருந்தாங்க, என்ன அருமையா பேசினார் தெரியுமா? நல்ல அருமையான ஒரு செய்தி கொடுத்தாரு அந்த ஃபாதர். பழைய வசனம் தான், யோவான் 11வது அதிகாரத்துல 25, 26 தான் படிச்சாரு. அருமையான நல்ல ஒரு பிரசங்கம் கொடுத்தார். மரணத்தை ஒரு நாள் மரணம் கட்டாயமாய் மனிதனை சந்திக்கும். அது எந்த ரூபத்துல எப்படி வரும், ஏதா வரும் யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ளாக நீங்க இறைவனிடத்துல வரணும், இறைவனை தெரிந்து கொள்ளணும், ஆண்டவரை அறியணும், இயேசுவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முழு குடும்பம் விசுவாசத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல அருமையான ஒரு பிரசங்கத்தை வச்சார் நேற்று தினத்துல. ஆமன் பாருங்களேன். எது கவனிக்கிறோமோ இல்லையோ ஆண்டுடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. அதனாலதான் பிள்ளைங்க போயிட்டு வந்தோன்னா இன்னைக்கு காஸ்பல் என்ன ரீடிங், இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொன்னாரு, ஃபாதர் என்ன சொன்னாரு, என்ன டாபிக்ல எடுத்தாரு கேட்டு பாருங்க. பயபக்தி வரும். சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வருது, ஆலயத்துக்கு போயிட்டு வருது ரெண்டாவது. அங்க போனா எதுக்கு கவனம் கொடுக்கணும்? வசனத்திற்கு கவனம் கொடுக்கணும். அவங்க வாயிலிருந்து என்ன வருகிறது? ஆண்டவரே சொல்றாரு, போதகனே, பாதிரிமார்களே, பாஸ்டர்மார்களே, உன் வாயிலிருந்து வருகிற வசனத்தை ஜனங்கள் கேட்க கவனமா இருக்கிறாங்க, நீ ஜாக்கிரதையாய் பேசு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாயில அவருடைய நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அதை நீ என்ன பண்ணுமா? கவனமாயிரு. அப்புறம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா காலையில எழுந்திருக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணி தியானம் பண்ணி ஏந்திரி, ராத்திரி படுக்கும் போதும் நன்றி சொல்லிட்டு படி. இதா படுத்துக்கோ.
தியானம் பண்ணு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். மத்தியா உன் வழியில பிராஸ்பரிட்டி இருக்கும், உன் வாழ்க்கையில உன் லைஃப்ல பிராஸ்பரிட்டி இருக்கும், வாழ்க்கை வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். யாரும் புத்தி இல்லாதவன், புத்தி இல்ல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், மகனே நீ புத்திமான் மகனே, மகளே நீ புத்திமான் மகளே. யார் என்னன்னா சொல்லட்டும், நான் சொல்றேன் நீ புத்திமான். நான் சொல்றேன் you are a blessed person. நான் சொல்றேன் you are a righteous person. நான் சொல்றேன் உன்னை பாக்கியவதி, நான் சொல்றேன் உன்னை பாக்கியவான். அல்லேலூயா. யார் என்னன்னா சொல்லிக்கங்க, என் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீ இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு வேற சொல்லலாம். ஆண்டவர் சொன்னதுதான். வானமும் பூமி அழிந்தாலும் அவர் வார்த்தை அழியாது. அவர் சொல்லிட்டார், இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டார். நீ சொல்ற என்ன சொல்றாரு, புத்திமானா வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானா இருப்பாய், புத்தியாய் பேசுவாய், ஞானமாய் பேசுவாய். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இந்த காரியம் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடந்தா ஆண்டவர் என்ன நமக்கு ஜாக்கிரதை தராரு, என்ன அறிவுரை தராரு, என்ன ஆசீர்வாதத்தை தராரு, என்ன தைரியத்தை தராரு. அடுத்த வசனம், நான் உனக்கு கட்டளையிட்டேன், அங்க வாங்க. என்ன சொல்றாரு, அம்மாவோ அப்பாவோ பிள்ளைங்கெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டேன் தானே சொன்னாங்க. ஏண்டா நான் உனக்கு சொல்ல வாயின் தரேன் தானே சொன்னேன், வாயின் வரேன் தானே சொன்னேன், கொடுக்குறேன் தானே சொன்னேன், ஏன் மறுபடியும் அதை கேட்கிறேன். அவனுக்கு டவுட் இல்லையா? இவர்கள் அவர் தான் யோசுவா டவுட் கேட்கிறார், என்ன ஆண்டவரை 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை எப்படி ஆண்டவரை நடத்துறது? நான் மோசையோட இருந்தது போல இருக்கிறப்பா, உன்னை கைவிட மாட்டேன்பா, உன்னை மறக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் டவுட்ல நிக்கிறார். டவுட்ல நிக்கும் போது தான் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, கமாண்ட் பண்ணலையா உனக்கு? என்னதான் வர்த்தங்க, என்னதான் இருக்கட்டங்க, தைரியமா இருப்பாங்க, நடக்கிறது தான் நடக்குங்க. இன்னைக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர்ல எழுதி வச்சிருந்தாருன்னா என்ன பேரு கிடைக்கும் முத்தியா சொல்லிட்டாங்க, கட்டாயமா கிடைக்கும். இல்ல மகனே ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு வரும் பருப்பு சாதம் தான், வரும் ரசம் தான், அப்படி இல்ல இதுதான் அப்படின்னா அதுக்கும் சரி ஆண்டவரே. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படின்ட்டார். என்ன வந்தாலும் ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு குணநலன் வரணுங்க. ஒரு நாள் எல்லாம் வெறும் பிரியாணியே சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும், எங்க போவோம்? ஆமா, நோ வரும். அங்க அப்புறம் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு வரோம். ஆண்டவரே அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாங்க. நீ என்ன கொடுக்கணும்னு சொல்றியா ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே. இந்த சாப்பாடுல தான் என் பேர் இருக்குது ஆண்டவரே, இந்த பிரியாணில தான் என் பேர் இருக்குது ஆண்டவரே, இந்த சாம்பார் சாப்பாடுல தான் என் பேர் இருக்குது ஆண்டவரே, இந்த ரசத்துல தான் என் பேர் இருக்குது ஆண்டவரே, இந்த இட்லியில தான் என் பேர் இருக்குது ஆண்டவரே. கொடுத்த உணவுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் உன் அப்பத்தையும் ஆகாரத்தையும் ஆசீர்வதித்தேன், அதிலிருந்து வியாதியை விளக்குவேன். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? சொல்லிட்டு கட்டளிட இல்லையா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பலன் கொண்டு நம்பிக்கை உள்ளவனாயிரு, எதை குறித்தும் நீ திகில் அடையாதே, எந்த காரியத்தை குறித்து நீ கலங்காதே, நீ போகிற எல்லா இடங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்துட்டாருங்க, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். கட்டாயமா இருப்பார், கட்டாயமா இருப்பார். நீ எங்கே போனாலும் வந்தாலும் சரி, ஆண்டவரே கூட வாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவரே நீங்க இங்கே இருங்க ஆண்டவரே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் கூட வருவார். உனக்கு ஆபத்து வரக்கூடாது, ஏன்னா அவரை விசுவாசிக்கிற மகன், நீ அவரை நம்பிக்கிற மகன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உனக்கு முன்னே வருவாரு, பின்னாலும் வருவாரு, இடது பக்கமா வருவாரு, வலது பக்கமும் உனக்கு பாதுகாப்பாய் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியே ஒரு 2 பேஜ் அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நியாயாதிபதிக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாமுவேல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல செகண்ட் சாப்டர், அங்கே நல்ல ஒரு தைரியத்தை சொல்றாரு.
2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹalleluya. 1 சாமுவேல் 2nd chapterல 8th verse. நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் ஏழையா இருக்கிறேன், நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லலாம் இல்லையா? அப்படி நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு பாருங்க, என்ன வார்த்தை சொல்றாரு. 1 சாமுவேல் 2nd chapter எடுத்துக்கிட்டீங்களா? அதுல 8th word படிக்கிறாங்க பாருங்க. 8th word. He lifts the poor from the dust and raises the needy from their misery. He makes them companion and princess and puts them in place of honor. The foundation of the earth belongs to the Lord. On them he has built the world. Hallelujah. ஒரே ஒரு வார்த்தை தான். சின்னவனா இருக்கிறியா, கவலையே படாத, உன்னை நான் உயர்த்துவேன். 26 படிமா. 26 அங்கே பாருங்க. 2nd chapterல 26 பாருங்க. அங்கே சாமுவேல்னாலே சொல்லப்படுகிற ஒரு தைரியம் என்ன? The boy Samuel continued to grow and to gain favor both with the Lord and with men. ஆமென். ஹalleluya. என்ன அருமையான ஒரு வசனம் தெரியுமா? praise the Lord. இப்ப 30th படிப்பா. 30th 30வது வசனம். அங்க பாருங்க, மிக முக்கியமான ஒரு காரியம் வருது. சீக்கிரம். I, the Lord God of Israel, promised in the past that your family and your clan would serve me as priest for all time. But now I say that I won't have it any longer. Instead, I will honor those who honor me, and I will treat with contempt with those who despise me. ஆமென். அவ்வளவுதான். இங்க தாங்க வரணும். இப்ப 8வது வசனம் படிங்க. ஒருத்தர் நெத்து நிதானமா படிங்க. 8வது வசனம் தமிழ்ல. அவர் சிறியவனை நல்ல கவனிங்க. அவர் சிறியவனை புழுதினா என்ன? அதாங்க மண்ணு சாம்பல் தூசில இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. வித்தியா புழுதியா இருக்கிறாங்க, மண்ணா இருக்கிறோம், சாம்பலா இருக்கிறோம். நாம அங்கிருந்து எடுக்கிறாரு குப்பை இல்லையா? இவன் ஒண்ணுக்கே உதவாதவங்க, இவங்க யாருமே உதவவே மாட்டாங்க. இவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட குப்பையிலிருந்து என்ன பண்றாராம்? தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் இதுதாங்க நடக்கும். உயர்த்தி அவரை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை கர்த்தர் சுதந்தரித்துக் கொள்ளவும் பண்ணுகிறார். சிறியவனை என்ன பண்றாராம்? எடுக்கிறாராம். குப்பையில் இருக்கிற சின்ன பையனை என்ன பண்றாராம்? உயர்த்துகிறார். அவரை எங்க கொண்டு போய் வைக்கிறாராம்? பிரபுக்கள் மத்தியத்துல, ராஜாக்கள் மத்தியத்துல, அதிகாரிகள் மத்தியத்துல, பெரிய பெரிய பணக்காரர்கள் மத்தியத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க. எங்க வாழ்க்கையில நாங்க நிறைய முறை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஒரு சிலர் உதாசீனம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் எங்களை பாஸ்டர் மத்தியத்திலும் பிஷப் மத்தியத்திலும் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் வச்சு உட்கார வச்சிருக்கிறார். உங்களோட கூட வாங்க ஐயா உட்காருங்க, வாங்க பிரதர் உட்காருங்க. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றார், சிறியவனையும் புழுதியிலிருந்து, அதாவது சாம்பலிலிருந்து, குப்பையில் இருக்கிறவனை தேவன் உயர்த்தி பிரபுக்களோடு கூட மகிமையான சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாரா. இதான் ஆண்டவருடைய காரியம். அவர் நம்மோடு கூட இருந்தா இது நடக்குங்க. அல்லேலூயா. அதனால்தான் சாமுவேலுக்கு கொடுக்கிற தரிசனத்தினாலே அவர் சொல்றார் பாருங்க, 26வது வசனம். அதுதான் பக்கத்திலே 26 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சிறியவனாக வளர்ந்து. நல்ல கவனிங்க. சாமுவேல் அண்ணால் பெற்று கொண்டாந்து ஆலயத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார் என்று பைபிள் சொல்லுது தொடர்ந்து இல்லையா? அதுக்கு இங்க என்ன சொல்லுது? சாமுவேல் ஆகிய பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் இருந்தார். அல்லேலூயா. பத்தியா, இது வெறும் மனுஷ பலத்தினால் ஆகுமா இல்ல தேவ பலத்தினால் ஆகுமா? தேவன் சாமுவேலோடு கூட இருந்தபடினாலதான்.
கர்த்தருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தாராம். அவரை கொண்டுதான் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் வந்து எச்சரிக்கை செய்தாராம். ஆமன் பாருங்களேன், இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் அப்படியே பயப்படுவாங்களாம். ஐயா, நீர் வருகிறது சமாதானத்திற்கா யுத்தத்திற்கா? ஐயா, நீர் வருகிறது நிம்மதிக்கா குழப்பத்திற்கா? என்ன சொன்னார் ஆண்டவர் என்னை கொண்டு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறதை பார்த்து பயப்படுவார்களாம். சிங்காசனத்திலிருந்து அப்படியே ஏற்றி நின்னுக்குவாங்களாம். அப்படிப்பட்ட சாமுவேலை தான் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். இன்னைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அவர் கர்த்தருடைய பார்வையிலும் மனுஷர் பார்வைக்கு அப்படியே இருந்தாராம். பிரியமானவர்களாய், அன்புள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், தயவுள்ளவர்களாய் நம்ம இருக்கணுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சரி, 30வது வசனம் படிச்சிருங்க. மிக ஜாக்கிரதையா வாங்க. அங்க பாருங்க, இந்த 30வது வசனம் நித்த நிதானமா படிங்க. உனக்கு எனக்கு தான் சொல்றார். ஆகையால் இப்படி இருக்கிற நேரத்துல ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லி இருந்ததும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டார். பத்தியா, என் சந்ததியில வருவாங்க, சன்னிதானத்துக்கு வருவாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க, எனக்கு பயப்படுவாங்க, எனக்கு கீழ்ப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி இருந்தேனே, இது இனி எப்படி இருக்கணுமா? தூரமா இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். Who is honor me, I will honor you. அல்லேலூயா. இதான் முக்கியம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், என்னை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ, கனவீனப்படுத்துகிறார்களோ, தூஷிக்கிறார்களோ, கேட்டும் கேட்காமலே இருக்கிறார்களோ, உதாசீனமா இருக்கிறார்களோ, கனவீனப்படுவார்கள். என்னை அசட்டையாய் நினைக்கிறவங்க, ஆலயத்துக்கு போகும்போது, பைபிள் படிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, அவங்க எதுனா கத்தின்னுக்கிறாங்க கொடுப்பா, அவங்க எதுனா பேசிக்கிறாங்க கொடுப்பா, அவங்க கூப்பிட்டுதான் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்களை என்ன பண்றாராம்? கனவீனப்படுத்திடுவார் ஆண்டவர். கனமே இல்லாதபடிக்கு மாற்றி விடுவார் என்று யார் சொல்றது? அதே கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்க புறப்பட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னார். புறப்பட்டு போங்க, உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, போயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்லுங்க, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாருமாய் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வானாதி வானங்கள் இடங்கொள்ளாத தேவன், அவர்தான் வாக்கு கொடுத்தார். புறப்பட்டு போங்க, என் நாமத்தை அறிவிங்க, சொல்லுங்க, உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
அந்த தேவாதி தேவனை, அந்த ராஜாதி ராஜாவை நம்ம நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வார வெள்ளிக்கிழமைக்கு எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே, இந்த 3 நாள் ஆண்டவரே, அதுக்கு பிறகு ஆண்டவரே ஒரு புதிய மாதத்துக்குள் எங்களை கொண்டு போகிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த வழியிலே கூட ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவு பறந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களான கூடுமான வரைக்கும் எங்கள் முழு குடும்பத்தையும் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த ஆண்டவரே, சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே. யார் கேட்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவரே, அவர்கள் கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே விசுவாசிகளாய் மாறி ஆண்டவரே அவர்கள் உம்மைக்கு சீஷர்களாய் மாறுகிற வரைக்கும் அவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கும்படியான ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் ஆற்றலையும் ஆவியானவரையும் எங்களுக்கு தந்து, பொறுமையை தந்து ஆண்டவரே தாழ்மையை தந்து எங்களை நடத்துகிறவைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்க எங்க எல்லாரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேட்ட இந்த சத்தியம் ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் ஆத்தும ஆதாயத்தை செய்ய ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் சபை ஊழியங்களை செய்ய, தொடர்ந்து அநேகரை சீஷராக்க, அநேகருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் நாமத்தினால ஞானஸ்தானத்தின்படியாக ரட்சிப்புக்குள்ள நடத்த தேவன் கிருபை செய்கிறமைக்காக கொடா கொடி நன்றி. இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோமா இல்லையா என்று இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கவனித்துக் கொண்டே வருகிறீர்கள் ஆண்டவரே. நாங்கள் சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, நல்ல காரியங்களை செய்ய தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நேரம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காமற் போனாலும் சரி, எப்படியாகிலும் ஆலயத்துக்கு போகவும் வரவும் அநேகருக்கு சொல்லவும் கர்த்தர் கிருபை செய்யும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து உலகத்தின் முடிவு பரைந்தும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை அறிவிக்கிறவர்களாய் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உற்சாகத்தோடு கூட நாம இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால கேட்ட செய்தி, இயேசு நம்மோடு இருக்கிறார். ஞாபகத்துல வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லும் போது அதுக்கு அடிப்படையான வசனங்களை தான் நம்ம தியானிக்கிறோம், படித்தோம். அதுல ரொம்ப அழகான வார்த்தைகளை இந்த நாள்ல தியானித்தப்படையலான கடைசி பாருங்க என்ன சொல்லி இருக்கிறது. 1 சாமுவேல் 2:30 சொல்லி இருக்கிறது, என் நாமத்தின் படி நடந்து அதன்படி நடக்கிறவர்களை நானு கனம் பண்ணுவேன். ஒருவேளை என் நாமத்தை கேட்டு அசட்டை பண்ணுகிறவர்களை நானு அசட்டை பண்ணுவேன், கனஈனமும் படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மத்திலே நம்மோடு கூட இருந்து நம் குடும்பத்திலே கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்யும்படிக்காக இந்த நாள்ல கேட்ட செய்தியின்படி இதோ சங்கீதம் 23வது வசனத்துல பார்த்தீங்களா, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை. இதைத்தான் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அதே வார்த்தை அடங்கிய ஒரு பாடலை நம்ம பார்க்க போகிறோம். உங்க கைகளில் இருக்கிற புஸ்தகத்திலே 10வது பாடல், இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம் என்று சொல்லி ஒரு பழைய பாடலை பாடி இந்த நாளில் கேட்ட செய்திக்காக நன்றி சொல்லி இந்த பாடலை நன்றி பாடலாக ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம்,
இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம் இயேசு நம்மோடு சொல்லுங்க ஏது ஆனந்தம் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா அகமகிழ்வோமே அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே எஸ் அல்லேலூயா அகமகிழ்வோமே காரில் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார் சொல்லலாமா காரிருள் நம்மையும் நம்ம வீட்டை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாயிருப்பார் ஒளியாய் எழும்பி சுடர்விடுவோம் ஆமென் ஒளியாய் எழும்பி சுடர்விடுவோம் உலகின் ஒளி நாமே அல்லேலூயா உலகின் ஒளி நாமே இயேசு நம்மோடு ஏது ஆனந்தம் இயேசு நம்மோடு ஏது ஆனந்தம் ஜாதிகள் கொள்ளைகள் நடுவினிலே எஸ் தேவனின் வார்த்தை ஒன்று இன்று கேட்ட தேவனின் வார்த்தை ஜாதிகள் கொள்ளைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தை உண்டு அவரின் தூய கழுவுகளாமே தூய கழுவுகளால் இன்று குணமடைகின்றோம் நாம் அல்லேலூயா குணமடைகின்றோம் நாம் இயேசு நம்மோடு ஏது ஆனந்தம் இயேசு நம்மோடு ஏது ஆனந்தம் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா அகமகிழ்வோமே ஆமென் விசுவாசத்தோடு இயேசு என்னோடு இருக்கிறார் என் குடும்பத்தோடு இருக்கிறார் ஆமென் அகமகிழ்வோமே இயேசு நம்முடனே ஏது ஆனந்தம் இயேசு நம்முடனே ஏது ஆனந்தம் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு என்னோடு இன்று என்றும் நானே ஆமென் ஆனந்தமா இருப்பேன் ஏன்னா இயேசு என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே இந்த செய்தி நம்ம கேட்டோம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் இதன்படி தியானித்து நடந்து அதன்படி நடக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரியங்களே காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஆக பிரியமானவர்களே அனுதினமும் வேதத்தை வாசிப்போம் அவருடைய வார்த்தை நம்முடைய நாவை விட்டு பெரியதாக இருக்கும்படிக்கு அவருடைய கரத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம் அனுதினமும் வேதத்தை வாசிப்போம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறவராய் இருக்கிறார் இல்லையா அவர் வரும்போது உன்னிடத்துல என்னிடத்தில் அவர் கேள்விகளை கேட்பார் எங்கே போன எங்கே சொன்ன எத்தனை பேரை நீ ஆயத்தப்படுத்தினாய் என்று ஆண்டவர் நம்மிடத்துல கட்டாயமா கணக்கு கேட்பார் அதுக்கு பதில் சொல்ல நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே 2 பேர் போது ஆண்டவரே 10 பேர் போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது தேவன் இயேசு நம்முடைய சந்தோஷம் அடைவார் அல்லேலூயா அல்லேலூயா be ready Jesus coming soon அல்லேலூயா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் நாம் ஆயத்தமா இருப்போம் Thank you Lord